நாங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா இலவச சட்ட ஆலோசனை மையம் வச்சிட்டு இருக்கிறதுனால எங்களை அப்ரோச் பண்றாங்க. கத்திக்கிட்டே வெளியே வந்துட்டு ஸ்டேஷன் வாசல்ல விட்டு வெளியே வந்து இவங்க இனிமே வந்தா இவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க கூடாது. ஒரு பெண் வழக்கறிஞர்னு என்ன பார்க்காம நான் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கேன் ஒரு பெண்ணுக்காக. அதையும் அவங்க புரிஞ்சுக்காம என்ன அந்த ஸ்டேஷனை விட்டு துரத்தும்படியாகவும், நீங்க உள்ள வந்தீங்க, எதுக்குள்ள வந்தீங்க, வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க சிட்டிக்கு போட்டு என்ன தட்டுறாங்க. ரொம்ப கேவலமா அவதூறா என்னை வந்து அவமானப்படுத்தும்படியான எண்ணத்தோட தான் அவங்க செயல்பட்டாங்க. நீங்க ஏசியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, டிசியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, சார்ஜ் ஷீட்னு ஒண்ணு போட்டா அதுல போடுற கண்டென்ட் நான் தான் போடுவேன், நான் தான் ஐஓன்னு அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்றாங்க. வணக்கங்க மேடம். அனைத்து மகளிர் காவல் நிலையம் எம்கேபி நகர் வியாசர்படி காவல் ஆய்வாளர் அவர்கள் மீது கமிஷனர் ஆபீஸ்ல நீங்க புகார் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. எப்ப கொடுத்தீங்க, எதற்காக கொடுத்திருக்கீங்க? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட் போலீஸ் எடுக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களை அப்ரோச் பண்றாங்க. நாங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா இலவச சட்ட ஆலோசனை மையம் வச்சிட்டு இருக்கிறதுனால எங்களை அப்ரோச் பண்றாங்க. இதன் அடிப்படையில நாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ற அந்த கான்செப்ட்ல வந்து அவங்களுக்காக போய் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். 20/3/2025 அன்று ஒரு புகார் ஒன்று கொண்டு போயிருந்தோம். மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எம்கேபி நகரில் இருக்கிற இடத்துல வந்து காவல் ஆய்வாளர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருந்தோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து 5 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பந்தமா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட் இறுதியா விசாரிக்கப்படாமல் எங்க மேல ஒரு அட்வொகேட், நானும் என் கணவர் வழக்கறிஞர் 2 பேரும் வந்து சென்றிருந்தோம் இந்த கம்ப்ளைண்ட்காக. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, சடனா அந்த அம்மா வந்து நீங்க லீகலா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்றேன், அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ பேசுமா, ஏமா பேசாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். கேட்ட உடனே அவங்க வந்து எதுவுமே சஜஸ்ட் பண்ணாம நீங்க பாட்டுக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு நான் சொல்றேன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வாமா வேலைக்கு ஆகாது, நம்ம ஏசி கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஏசி சாரை பார்க்க வந்துட்டேன். ஏசி சாரை பார்க்க வந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது சொல்றது என்னை அவதூறாகவும் ரொம்ப அவமதிப்பாகவும் பேசுனாங்க. கத்திக்கிட்டே வெளியே வந்துட்டு ஸ்டேஷன் வாசல்ல விட்டு வெளியே வந்து இவங்க இனிமே வந்தா இவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க கூடாது, இவங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தையை விடுறாங்க. வார்த்தையை விடும்போது எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ஏசி வந்து திருப்பி என்னமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் அம்மா வரமாட்டேங்கிறாங்க, நேரம் உள்ள போய் உட்காந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாங்க. ரெண்டாவது வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணையும் அவர் கணவர் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை. 2வது முறை இன்ஸ்பெக்டர் கூப்பிடும்போது இன்ஸ்பெக்டர் வாங்கன்னு சொல்லி நிர்பந்தமா கூட்டிட்டு வந்து ஏசி விசாரிக்கிறாரு. சீக்கிரமா விசாரிச்சு முடிச்சு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை வந்து என்ன ரொம்ப அவமதிப்பாகவும், நான் வந்தா புகார் எடுத்துட்டு வந்தா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியும், என்ன உள்ளே சேர்க்க கூடாதுன்னு சொல்லியும் காவல் ஆய்வாளர் திருமதி கவிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவதூறா பப்ளிக் ஒரு 10 பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பெண் காவலர்கள், அதாவது ரைட்டர், கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்க முன்னிலையும் பொதுமக்கள் முன்னிலையும் பக்கத்துல ஏசி ஆபீஸ், அந்த ஆபீஸ் இருக்க அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் வந்து நிக்கிறாங்க. சோ இவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்கன்னா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணும் எதிர் தரப்பினரும் 2 பேரும் நிக்கிறாங்க. சோ இவங்க முன்னிலையில ஒரு பெண் வழக்கறிஞர்னு என்ன பார்க்காம நான் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கேன் ஒரு பெண்ணுக்காக. அதையும் அவங்க புரிஞ்சுக்காம என்ன அந்த ஸ்டேஷனை விட்டு துரத்தும்படியாகவும், இந்த ஸ்டேஷன்ல இவங்க திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்தை மட்டும் தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு அவங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த புகார் கொடுத்து முடிச்சுட்டு ஏசி கூப்பிட்டு விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து நிக்க வைக்கிறாங்க. ஏன் டைம் பார் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போய் பார்க்கும்போது நீங்க உள்ள வந்தீங்க, எதுக்குள்ள வந்தீங்க, வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்கன்னு சிட்டிக்கு போட்டு என்ன தட்டுறாங்க. நான் எதுக்காக மேடம் வந்தா, நான் உங்களுக்காக வரல மேடம், நான் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்றதுக்காக வந்தீங்க, அதெல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு பக்கத்துலயே வந்து டாய்லெட் இருக்கு, வேகமா போய் கதவை அடிச்சு சாத்திடுறாங்க. கதவை அடிச்சு சாத்தின உடனே நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு, மேடம் இவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கான்ஸ்டபிள்ஸ், ரைட்டர் எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். இது விடுங்கன்னு தான் என்ன சமாதானப்படுத்தினாங்களே தவிர அங்க இன்ஸ்பெக்டரை யாருக்கும் அவங்க அடங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, 8:40 ஆகுது, 8:45 ஆக போகுது, டோர் க்ளோஸ் பண்ணுங்க, முடிங்க தள்ளுங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அவதூறா என்னை வந்து அவமானப்படுத்தும்படியான எண்ணத்தோட தான் அவங்க செயல்பட்டாங்க. அதனால மட்டுமே நான் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நான் புகார் கொடுத்ததுக்கான ஆதாரம் இதுதான். இப்போ அவங்க வந்துட்டு உங்களை அவமரியாதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க உங்களை அவமரியாதை பண்றதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்கா?
அந்த மாதிரி முன்விரோதம்லாம் எதுவும் இல்ல மேடம். ஏன்னா நான் வந்து அவங்க கிட்ட விஷயத்த கன்வே பண்ணிட்டு தான் போறேன். இந்த மாதிரி எதுக்காகனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இலவச சட்ட ஆலோசனை பண்ணி வச்சு நடத்திட்டு இருக்கோம். நானும் என் கணவன் நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து அந்த பொண்ணு சர்வீஸா தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துறோம்னு சொல்லி தான் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறோம். போலீஸ் முதல்ல என்னையும் உட்கார வைக்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணையும் உட்கார வைக்கிறாங்க, ஆப்போசிட் பார்ட்டியும் உட்கார வைக்கிறாங்க. சோ என்ன இல்லாம அவங்க 2 பேரும் என்கொயரி பண்ணா எனக்கு கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். என்ன முதல்ல உட்கார வச்சு கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணை ரொம்ப அவதூறா பேசினதுக்கு அப்புறம் ஏமா வாயை திறந்து பேசுனா அந்த பொண்ணு ரொம்ப பேச அழுகதான் ஆரம்பிச்சு, பேசல. பேசுமா உன் சப்ஜெக்ட் பேசுன்னு சொல்லும் போது நீங்க பேசக்கூடாது, நீங்க யாரு பேசுறது, நீங்க எதுக்காக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அட்வொகேட்டா நீங்க பேசணுமா, வெளியே போங்க அப்படின்னு தான் என்னைய சொன்னாங்க. சோ அந்த ஒரு காரணத்தை அவங்க சொல்லும் போது என்னால அதை ஏத்துக்க முடியல. இது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு மூலியமா எனக்கு கொடுக்குற தகவல் அவங்க நீங்க ஏசியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, டிசியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, சார்ஜ் ஷீட்னு ஒண்ணு போட்டா அதுல போடுற கண்டென்ட் நான் தான் போடுவேன், நான் தான் ஐ1 அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்றாங்க. இது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரியாது, ஏசி டிசின்றது எல்லாம் அந்த கன்சென்ட் அந்த கான்செப்டே அவளுக்கு தெரியாது. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க யாருக்காக அவங்க வந்து இப்படி ஒரு த்ரெட்டனிங் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன துரத்தும் பொழுதுதான் நான் வந்து அவமானத்தோட வெளியேறி வந்தேன். வெளியேறி வந்ததாம உடனே ஏசியை கூப்பிட்டு நான் தகவல் சொன்னேன். ஏசி வந்து இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களா இல்லையா? ஏசி வந்து உடனே கூப்பிட்டு விசாரிச்சாரு. அந்த அம்மா என்ன நடந்தது, இருங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க வந்தாங்க. ஏசியும் சொன்னாங்க பாத்துக்கலாமா, இது சம்பந்தமா பேசிக்கலாம்னு சொன்னாங்க. ஏசி கூப்பிடும் பொழுது ஏசிக்கே மரியாதை கொடுத்து அவங்க வரல. உள்ள இருக்கிற இன்னொரு பெண் காவலர்கள்லாம் சேர்ந்ததா சொல்லி 2வது வரைக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப அங்க ஏசிக்கே அவங்க மரியாதை கொடுக்கலன்றது உங்களுக்கு ஒரு கோவமா இருந்திருக்கு. இப்போ நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அங்க என்ன ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் அங்க இருந்த தகவல். ஆமா, இது முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சி நடந்த காரணமே நாங்க ஏசியை பார்த்து சொல்லி கம்ப்ளைண்ட வந்து இவங்களை என்கொயரி பண்ண சொல்லி ஏசி மூலியமா இன்சிஸ்ட் பண்ணதுதான் அது மிகப்பெரிய காரணமா போச்சு. தவிர அவங்க வந்து வேற எந்த காரணமாவே வச்சுக்கலன்றத நான் தெரியப்படுத்துறேன் இந்த இடத்துல. உங்க கோரிக்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இதுல உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஆமா, ஏன்னா விசாரணை இன்னும் நடக்கவே இல்ல. கோரிக்கை தான் ஏத்துட்டு இருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இது சம்பந்தமா கூடிய விரைவில் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன்.